புதுச்சேரியில் ரேஷன் கடைகளை உடனடியாக திறந்திட வலியுறுத்தி வருகின்ற 12ஆம் தேதி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படவுள்ளதாக அதன் மாநில செயலாளர் அன்பழகன் அறிவித்துள்ளார். புதுவை மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் இது தொடர்பாக செய்தியாளர்கள் மத்தியில் கூறுகையில், புதுவை மாநிலத்தில் காங்கிரஸ் திமுக ஆட்சியின் போது ரேஷன் கடைகள் மூடப்பட்டது என்றும், அதற்கு பிறகு பல ஆண்டு காலமாக இந்தியாவிலேயே ரேஷன் கடைகள் இல்லாத மாநிலமாக புதுவை செயல்பட்டு வருகிறது என்றும், ரேஷன் கடைகளில் பணியாற்றிய ஊழியர்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு மேலாக சம்பளம் வழங்கப்படவில்லை என்றும், இந்நிலையில் விலைவாசி நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் நிலையில் இதனை கட்டுப்படுத்திட வேண்டிய புதுவை அரசும் கண்காணிக்கவில்லை என்றும், இதனால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் என்றும், இதனால்தான் ரேஷன் கடைகள் மூலம் அத்தியாவசிய பொருட்களை வழங்க வேண்டும் என அதிமுக சார்பில் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ரேஷன் கடைகளை திறந்து பொது விநியோக திட்டத்தை உடனடியாக அமல்படுத்திடக் கோரி வருகின்ற 12ஆம் தேதி குடிமை பொருள் வழங்கல் துறை அலுவலகம் முன்பாக அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார்.